குட் மார்னிங். அந்த லட்சுமி அம்மா வீட்ல இருந்து தகவல் வந்ததா? இல்லையம்மா. நீங்களா? என்ன விஷயம்? என் மனைவி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கா. அவளை காப்பாத்தி ஆகணும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. என் மக ராதாவை பயமுறுத்தி 2 அயோக்கியனுங்க என் மனைவியை கொல்றதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. அதை உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும். உண்மையை சொல்லுங்க. ராதா உங்க சொந்த மகளா? இல்ல, ஆனா சொந்த தகப்பு மாதிரியே அவ என் மேல அன்பு வச்சிருக்கா. அதனாலதான் அவங்க என்ன பணையமா வச்சு ராதாவை பயமுறுத்திட்டு இருக்காங்க. அவங்க பிடியில இருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா என்ன அடைச்சு வச்சிருந்தப்போ என் குடும்பத்தை பத்தின விவரங்களை எல்லாம் எங்கிட்டயே சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கொலை செய்ய நினைக்கிறது என் மனைவியை தான். இது ராதாவுக்கு தெரியாது. என் மனைவி குழந்தைகள்ட்ட இருந்து நான் பெரிய காரணமா இருந்ததே இந்த பாவிங்க தான். என் மூத்த பெண்ண மரம் இருக்கிற எந்திரத்துல வச்சு கொண்டாங்க. 2வது பொண்ண காட்டுல அனாதையா விட்டானுங்க. 3வது பெண்ண பேசிக்கு விலை பேசிட்டாங்க. கொஞ்சம் இருங்க. உங்க மூத்த மகளை பத்தி தெரிஞ்சுக்க ஏதாவது அடையாளம் இருக்கா? அடையாளமா? அவளுடைய வலது பக்க முதுகுல ஒரு பெரிய மச்சம் இருக்கும். என் பொண்ணுங்களை என்னைக்காவது கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில அவங்க பர்த் சர்டிபிகேட்ஸ எப்பவுமே கையோட வச்சிருந்தேன். அதுல ஒரு பெண்ணோட சர்டிபிகேட் காரணம் இல்லாம அந்த பாவிங்க பறிச்சுட்டு போயிட்டானுங்க. இப்ப கையில இருக்கிற இந்த 2 சர்டிபிகேட் வச்சாவது மத்த பெண்களை கண்டுபிடிக்கலாங்கிற நம்பிக்கையில இருக்கேன். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எனக்கு தெரியாம இருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நீங்க புரிய வச்சுட்டீங்க. என்னம்மா சொல்ற? நீங்க பறி கொடுத்த அந்த மூத்த மக நான் தான். என் மனைவியை தேடி உதவி கேட்க வந்தேன். இப்போ எனக்கு என் மகளே கிடைச்சிட்டா. என் மகளே கிடைச்சிட்டா. அப்பா. நிர்மலா. டாடி, டாடி. இத்தனை நாளா பிரிஞ்சிருந்த தகப்பனும் மகளும் ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே இவர்தான். இவ்வளவு நாளா என் மகளை உங்க மகளா வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும். ஆனா உங்க குடும்பத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். எங்க குடும்பம் சின்ன பின்னமாக காரணமா இருந்த அந்த மிருகங்களை நடுத்தரவுல நிறுத்தி சுட்டு தள்ள போறேன். நிர்மலா, நீ ஒரு போலீஸ் அதிகாரி. ஒரு மக தன் தாய் தகப்பனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு படிக்க பழி வாங்க போறா. அதுக்கு இந்த போலீஸ் உத்தியோகம் ஒரு தடையா இருந்தா அதை நான் இப்பவே இழக்க தயாரா இருக்கேன். அவசரப்படாதம்மா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நிர்மலா. ராதா, நீ தைரியமா இருமா. நான் அப்பாவோட தான் திரும்பி வருவேன். உன்னை தனியா அனுப்ப எனக்கு மனசு வரல. நானும் வர்றேன். நான் தனியா போலமா. இங்க பாரு, புல்லட் ப்ரூஃப் கார்ல தான் போறேன். இதை வச்சுதான் நான் உங்களுக்கு விளையாட்டு காட்ட போறேன். அது எங்க விபரீதத்துல கொண்டு போய் விடுமோன்னு தான் பயப்படுறேன். உங்க மகளை பத்தி நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. நான் வரேன்.